உங்ககிட்ட தான் பதவி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு ஆக்கப்பூர்வமா என்ன செய்ய அது போறீங்க? நீங்க பண்ணாத தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க. லஞ்சம் வாங்கலன்னு சொல்லுங்க. ஊழல் பண்ணலன்னு சொல்லுங்க. கொள்ளை அடிக்கலன்னு சொல்லுங்க. நாங்க இவ்வளவுதான் இருந்தது ஆரம்பத்துல, இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கோம் கொண்டாந்து கொடுங்க. பழனிசாமிக்கு இவ்வளவு சொத்து எங்க இருந்து வந்தது? இவ்வளவு பணம் எப்படி வந்தது? ஆயிரக்கணக்கான கோடி எல்லாம் வருது, எப்படி வருது? ஒரு கண்டெய்னர்லயே பணம் போச்சுன்னாங்களே, அந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சு? கூட்டணின்னா என்னன்னா, தேர்தல் நேரத்தில் கூட்டணி, அதுக்கு பிறகு வெளியில் வந்தோன்னா அவங்கவுங்க பழப்பை பார்க்கணும். திருமாவளவன் கூடயே நான் இப்போ சொல்லியிருக்கேன், என்னத்துக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தப்புன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு நெருக்கடியில் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஒரே வார்த்தை சொன்னார், உங்களால் நாங்கள் ஜெயிச்சோன்றதை விட எங்களால் நீங்கள் ஜெயிச்சிங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். அதை விட்டு கூட்டணி எப்படி அப்படி போச்சு இப்படி போச்சு, எங்களை விட்டு எப்படி போகலாம், உங்களுக்கு என்ன பாண்டட் லேபரா, அவங்க நிரந்தர அடிமைகளா, அடிமை முறை சீட்டு எழுதி கொடுத்துட்டு அவங்களும் உள்ள வந்தாங்க. தெளிவாகவே அவர் செங்கோட்டையன் சொல்லிட்டாரு, இது இவர்கிட்ட செல்வ பிறந்த இங்கே வந்தபோது இவரால் தான் இந்த கூட்டணியே உடையும் வராமல் போச்சு அப்படின்றத பச்சையாக சொல்கிற போது இவர் தலையை குடிஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து திமுகவினுடைய பழக்கமே என்னென்னா, ஒரு கட்சி உள்ளே வந்து சேர்ந்தா அவங்கள நிரந்தர அடிமை ஆக்கிடுவாங்க. அடிமையை சரியாக வரலன்னா அந்த கட்சியை உடைப்பாங்க. கரூர் நிகழ்ச்சியில் விஜய் பேரில் பழி கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தவங்க அதுக்கு வேண்டிய ஒரு சதி திட்டத்தை தீட்டி அவர் மேலே பழி வர்றதுக்கு பார்த்தாங்க. கரூரில் அக்குவேர ஆணிவேர் எனக்கு தெரியும். இதை விட சின்ன இடம் அவங்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடம் சின்ன ரோட்டில் கொடுத்து கூட்டத்தை இது பண்ணி கூட்டத்தில் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி பழியை கொண்டு வந்தாங்க. கடுமையான வெயில், அதுவும் மார்ச் ஏப்ரலில் கடுமையான வெயிலில் பகலில் தான் கூட்டம்னு சொல்லிட்டு போட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வர கூட்டு இதெல்லாம் பண்ணதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு சதி தான். அவரை வந்து பேசக்கூடாது, அவருக்கு கூட்டம் வரக்கூடாது, வர கூட்டதும் வந்து வெயிலாக இருக்குன்னு வராமல் இருக்கணும். அந்த வெயிலெலாம் இல்லாமல் இருந்தால் அந்த கூட்டம் நிறையா வந்துடும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. பக்கபூர்வமாக செய்யறது அது பக்கத்தில் நடத்திட்டு இருப்பேன். இன்னொரு பக்கம் நீங்கள் என் பேர்லையும் ஆட்சி பேர்லையும் குறை சொன்னாலும் நான் கடந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்றது மக்கள் முன்னால சொல்லி தீரணும். ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அது. அந்த வகையில் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பண்ணாத தப்பு பண்ணலைன்னு சொல்லுங்க. லஞ்சம் வாங்கலைன்னு சொல்லுங்க. ஊழல் பண்ணலைன்னு சொல்லுங்க. கொள்ளை அடிக்கலைன்னு சொல்லுங்க. அல்லது கொள்ளை அடித்ததெல்லாம் நாங்கள் கொண்டாந்து கொடுத்துட்றோன்னு சொல்லுங்கள். நாங்கள் இவ்வளோதான் இருந்தது ஆரம்பத்தில், இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கோன்னு கொண்டாந்து கொடுங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பட்டயத்தில் ஊழலிலும் லஞ்சத்திலும் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமை ஆக்கப்படும்னாரு. நீங்கள் கொண்டாந்து கொடுங்க. இப்போ பழனிசாமிக்கு இவ்வளோ சொத்து எங்கேருந்து வந்தது? இவ்வளோ பணம் எப்படி வந்தது? ஆயிரக்கணக்கான கோடியெல்லாம் வருது, எப்படி வருது? ஒரு காலத்தில் கண்டெய்னர்லேயே பணம் போச்சுன்னாங்களே, அந்த பணம்லாம் என்ன ஆச்சு? அதே மாதிரி இவர்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, அவங்க சொத்து. சாராய கிடங்குகளே நீங்கள் தானப்பா நடத்துறீங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் நடத்தி மக்களை சாராயத்துக்கு அடிமையாக்கி அவங்கள நாசம் பண்ணுறது, குடும்பங்களை நாசம் பண்ணுறதே நீங்கள் தொழிலாக வச்சுக்கிட்டு அவங்கள ஏமாத்துனீங்க. அதுலேருந்து அவர்கள் விழித்து கொண்டார்களே தான் உண்மை. விஜய் அவர்கள் பேசும்போதே பல இடங்கள்ல ஃபர்ஸ்ட் திமுகவை விமர்சனம் பண்ணாரு. அந்த குற்றச்சாட்டுகளை வச்சாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காரோ அதை இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும், அந்த மாதிரி பாசிபிலிட்டி சொன்னாரு. முடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்சாரு. சோ இதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்களை பத்தி பேசணும் அப்படின்னா, பல வருஷமா அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை திருமாவளவன் அவர்கள். சோ திருச்சி கிழக்குல அவர்கள் போட்டி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, திருமா நேத்து ஒரு வீடியோ சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி இது மாதிரி தாவேகாவல எங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுது, பல பேருக்கு வயிற்றெரிச்சலை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. திருமாவளவன் ஒரு கணக்கு போட்டாரு. திருச்சி கிழக்கு, நான் திருச்சி மாவட்ட செயலாளராக இருந்தவன். எனக்கு திருச்சியில நூக்கன் கார்னர் தெரியும். அதுவும் 1வது தொகுதியில் போய் நின்னாருன்னா டிபாசிட்டே காலி பண்ணிடுவாங்க அந்த மக்கள். அது அவருக்கு புரியுது. நீங்க அவர் காட்டுமன்னார் உள்ள நின்னாரு, ஏன் அதை வித்ரா பண்ணாரு? கத்திரமன்னார் உள்ள நின்னோம்னா திமுக காரங்களே நம்மளை கவுத்துருவாங்கன்ற பயம் வந்ததுனால தான் அவர் நின்று இளைய பெருமாளுடைய பையனை கூப்பிட்டு அந்த சீட்டை கொடுத்தாரு. இல்லைன்னா அவர் தான் நிக்கிறதா இருந்தது. அதனால உங்களை பத்தி அவருக்கு தெளிவா தெரியும், ஆனா வெளியில சொல்ல மாட்டாரு. அதனால் நிலைமைகளை புரிஞ்சு செயல்படுறாரு என்றுதான் நான் சொல்லுவேனே தவிர, அவர் தவறான தடத்துல போய் காலை வச்சுட்டா அதுலேருந்து வெளிவர முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய உள்ளுக்குள்ள அவருக்கு மனப்போராட்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் தான் அவர், வேண்டியவர் தான், எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர் தான். அதனால் இதிலெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக பாடுபட்டு அந்த சமுதாயத்தை
தலை நிமிர வைத்தார். ஆனால் வந்து என்ன பண்ணார், ஒரே ஒன்று என்னன்னா, சரியான இடத்துல அவர் இல்லாதனால அவருடைய தோழர்களே ஒரு 30-40% இவர் கூட விஜய் கூட போயிட்டாங்க, இளைஞர்கள் போயிட்டாங்க. நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தாங்க, நீங்கள் வரல, அவங்க போயிட்டாங்க. கட்சி கொஞ்சம் சிதைந்து இருக்குது. அது உண்மையை வேணாம் வெளியில் சொல்லாமல் இருக்கலாமே தவிர உள்ளுக்குள்ளே கட்சி ஓகே. கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. ஓகே. அதனால் அதெல்லாம் சரிப்படுத்தி ஒரு கட்சியை நியாயமாக கொண்டு போனால் மக்கள் உங்கள் பக்கம் வருவாங்க. அதை இனிமேல் திருமாவளவனும் அதை செய்யணும். இனிமேல் வந்து நீங்கள் வந்து தோழமை கட்சி அதை கூட்டணின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே கூடி கொம்மாளம் அடித்தது மிகப்பெரிய தப்பு. கூட்டணின்னா தேர்தலோடு முடிஞ்சது. அதுக்கு பிறகு போய் அவங்கவுங்க பழப்ப பார்க்கணும். அதை விட்டு அவங்கள கூடயே கூப்பிட்டு அவங்களுக்கு பல்லாக்கு தூக்கிட்டு இவ்வளோ காலம் இருந்துட்டு இப்போ முழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே. கூட்டணின்னா என்னன்னா, தேர்தல் நேரத்தில் கூட்டணி, அதுக்கு பிறகு வெளியில் வந்தோன்னா அவங்கவுங்க பழப்ப பார்க்கணும். நான் பல முறை இப்போ இல்லை 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே கூட நான் திருமாவளவன் கூடயே நான் சொல்லியிருக்கேன், என்னத்துக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தப்புன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு நெருக்கடியில் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதுலேருந்து விடுபட்டிருக்காங்க. இப்போ அதான் நல்ல பாய் நம்ம காதர் மொய்தீன் பாய் நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. நீ இப்போ அதுக்கு முன்னாடி ரொம்ப நிரந்தரமாக அவங்களோடையே இருந்தார். அவர் எனக்கு அவர் காலத்தில் என்னோட தேர்தலில் போட்டியிட்டு ஆனால் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்து நான் வெற்றி பெற்ற தொகுதி அது, இது திருச்சி. அவரை பற்றி எனக்கு தெரியும். பேராசிரியர் இருந்தார், நல்ல மனிதர். ஆனால் நல்ல மனிதர், ஆனால் ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்களோட இருந்தார். ஆனால் அவங்களையும் நீங்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு அவர் சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தை சொன்னார், உங்களால் நாங்கள் ஜெயிச்சோன்றதோட எங்களால் நீங்கள் ஜெயிச்சிங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். இந்த கேள்வி வர்ற அளவுக்கு இவங்க பேசுனாங்கன்னா விவரம் தெரியாதவங்க. அவங்க கூட்டணி கட்சி, அவங்க தனி கட்சி நடத்துகிறாங்க, அவங்க யார் கூட வேணாலும் போய் சேருவாங்க, அவங்களுடைய கடமை. அதை விட்டு கூட்டணி எப்படி அப்படி போச்சு இப்படி போச்சு, எங்களை விட்டு எப்படி போகலாம், உங்களுக்கு என்ன பாண்டட் லேபரா அவங்க, நிரந்தர அடிமைகளா, அடிமை முறை சீட்டு எழுதி கொடுத்துட்டு உள்ள வந்தாங்க? அதெல்லாம் கிடையாது. அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் உங்கள் தப்பு. அப்படி தான் அவங்க நினச்சா அவங்களுடைய தாசர் புத்தி தலைக்கேறி விட்டதுன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இன்னொரு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வந்து இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியில வந்து ஒரு சீட் வந்து காங்கிரஸ்க்கு கிடைக்குமா, வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் கட்சி முதல்லயே இந்த தேர்தலுக்கு முன்னாடி வெளியில வந்து பிஜேபி விஜய் கூட சேர்ந்து தேர்தல் நிற்கிறதுக்கு தான் நினைச்சாங்க. அப்படி நின்று இருந்தா ஒரு 50 சீட்டு வந்திருப்பாங்க, தாராளமா வருவாங்க. இப்போ 50 எம்எல்ஏ காங்கிரஸ்ல இருப்பாங்க இன்னைக்கு நிலைமை. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க திமுகவில் விடாம என்ன பண்ணிட்டாங்க, விடுற மாதிரி விடாத மாதிரி பண்ணி, காங்கிரஸ் நம்மளை விட்டு போனால் அந்த இயக்கத்தை புலந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்த சில தலைவர்களை அவங்கள வச்சுக்கிட்டு பழக்கத்துக்கு பார்த்தாங்க. இதை வந்து தலைமையில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி காங்கிரஸை உடைக்கிறதுக்கு இது நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு தான் வேறு வழி இல்லாமல் அவங்களோட இருந்தாங்க. இன்னைக்கு தெளிவாகவே அவர் செங்கோட்டையன் சொல்லிட்டாரு, இது இவர்கிட்ட செல்வ பிறந்த இங்கே வந்தபோது இவரால் தான் இந்த கூட்டணியே வராமல் போச்சு அப்படின்றத பச்சையாக சொல்கிற போது இவர் தலையை குனிஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்குறோம். அதனால் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து திமுகவினுடைய பழக்கமே என்னன்னா, ஒரு கட்சி உள்ளே வந்து சேர்ந்தால் அவங்கள நிரந்தர அடிமை ஆக்கிடுவாங்க. அடிமையை சரியாக வரலன்னா அந்த கட்சியை உடைப்பாங்க. ஏற்கனவே கடந்த காலத்தில் முஸ்லீம் லீகை உடைச்சிட்டாங்க. உடைக்கிறது இவங்களுடைய பழக்கம். அதனால் அதுக்கு வழி இல்லாமல் ஏதோ உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. இனிமேவாச்சும் அவங்கவுங்க சுயமரியாதையோட தன்மானத்தோட தனி கட்சி தான், நாங்கள் வந்து இந்த அளவில் தான் எங்களுடைய கூட்டணி, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தாங்கன்னா சுயமரியாதை காப்பாற்றப்படும். இல்லைன்னா நிரந்தரமாக நிரந்தர பாண்டட் லேபர் ஆகிட வேண்டியதான். அப்போ காங்கிரஸ்க்கு வந்து தாவேகா தரப்புல இருந்து ஒரு எம்பி கொடுக்கறது வந்து பாசிபிள் சொல்றீங்க? இருக்கும், கொடுத்தாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம், இவங்களுடைய இருக்கும், பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் நிறைய. இனிமேல் வந்து காங்கிரஸ் வெளியில் போகாது, இவங்களோட தான் இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய தன்மானத்தை காப்பாற்றிட்டு அது கட்சியை வளர்க்கணும். 50 ஆண்டு காலமாக கட்சியை இந்த ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு அந்த கட்சியை மொத்தமாக திமுக அடமானம் வச்சு 4 எம்பி சீட்டு 4 எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ முழிச்சுக்கிட்டாங்க, இனிமேல் வெளியில் மக்கள் மத்தியில் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் மக்கள் மத்தியில் அவங்க போகிறதில்ல. இவங்க மேலேயே ஒரு 10 பேர் அந்த காங்கிரஸில் மேல் தளத்தில் ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. அவங்க அப்படியே முதலமைச்சர் அவங்கள பார்த்து 4 சீட்டு 5 சீட்டு வாங்கிட்டு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. கட்சியை வளர்க்கணுன்றது யாரும் கிடையாது. இதை தலைமை புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரலான்னு நினைக்கிற போது அவங்கள உடலை சரி வேறு வழி இல்லாமல் இந்த தடவை இருந்துட்டாங்க. இனிமேல் அவங்க தனியாக அவங்களுடைய வேலைக்கு பாடுறாங்க. ஓகே. அப்போ வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சரியாக கொடுத்துட்டு இருக்காங்க. சரியாக கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ உயர்கல்வியை இவர்கிட்ட கொடுத்தாங்கல்ல, விஸ்வநாதன்கிட்ட கொடுத்தா அவர் இந்த இதை பற்றி பேசுறது மிகப்பெரிய தவறு. இது வேந்தர்களை பற்றி பேசுறது
துணைவேந்தர் யார் தேர்ந்தெடுக்கிறது, வேந்தர் யாருன்றதை பற்றி அந்த சப்ஜெக்டுக்குள்ள அவர் போனது மிகப்பெரிய தப்பு. கொஞ்சம் அடக்கி நிதானமாக ஒரு கட்சிக்குள்ளே கூட்டணி வச்சுருக்கோன்னா அப்போ வந்து அவங்களுக்கும் எம்ப்ராஸ்மெண்ட் இல்லாமல் நடந்து போகிறது தான் இன்னொரு கட்சியினுடைய கடமையாக இருக்கணும். அதில் அதிகமாக போனால் அப்புறம் அதுக்கு பிறகு அதுக்கு பதில் தலைமையில் இருக்கிறவங்க சொல்லாட்டியும் எங்களை மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக அளவோடு பேசுங்க. ஒரு கட்சிக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அந்த சப்ஜெக்டில் நம்ம பேசுகிற போது நம்மளுடைய லிமிட் என்னன்றது அடங்கி பேசணுமே தவிர ஏதோ மைக் கிடச்சிட்டு நிருபர்கள் கிடச்சிட்டாங்கன்னு எல்லாம் எதை வேணாலும் உளறிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை விஸ்வநாதன் மாதிரி இருக்கிறவங்க விவரம் தெரியாமல் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, இப்போ வந்து பல வருஷமா திருமாவளவரும் அவர்களும் சரி, இல்ல முஸ்லீம் லீக் கட்சியாவும் சரி, திமுக கிட்ட வந்து ரொம்ப திமுக கூட்டணிலாம் இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ திருமாவளவன் வந்து ஒரு பேசின ஒரு வீடியோ கூட இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. திமுகல வந்து நீங்க உங்களுக்கு கூட்டணி கட்சியா இருக்கலாம், ஆனா பதவி வந்து உங்களுக்கு நாங்க தரமாட்டோம், உங்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் வந்து இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொன்னதை நிறைவேற்றிட்டு இருக்காரு இல்லையா பல கூட்டணி கட்சிகளோட. சோ இந்த நிலைப்பாடு வந்து இன்னும் தொடருமா? நிச்சயமா தொடரும். இது வந்து அண்ணாவுக்கே உடன்பாடானது. அண்ணா வந்து அந்த காலத்துல என்ன சொன்னாருன்னா, ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் வேணும்னாரு. கடைசி ஓட்டு யாருக்கு போட்டாலும் அந்த ஓட்டுக்குள்ளவனுக்கும் அரசாங்கத்துல பங்கு இருக்கிற மாதிரி அதுதான் ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்ட். அது ஒன்று கடுமையான விஷயம். அந்த விஷயத்தை அண்ணா ஏற்றுக்கொண்டு பல தடவை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதனுடைய முன் வடிவம் தான் இது கூட்டணி ஆட்சின்றது. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கூட்டணி ஆட்சி கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஆனால் கொடுத்த பிற்பாடு அவங்க அளவோட லிமிட்ல இருந்து வருது, அது நாணயமாக இருக்கிறது நல்லது. சட்டாம்பில் வேலை பார்த்தாங்கன்னா அப்புறம் அது வேற மாதிரி போயிடும். அதான் சார், உங்களுக்கு இப்போ உங்களோட அரசியல் அனுபவம் வந்து ரொம்ப பெரியது. இப்போ நீங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த வளர்ந்த ஒரு தாவேகா கட்சிக்கு வந்து இப்போ அவங்க ஆட்சியை பிடிச்சி சில வாரங்கள் ஆயிடுச்சு. ஸோ அவங்க முன்னெடுத்த சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம், இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்திருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு நிலையான ஒரு ஆட்சியை கொண்டு வரணும். ஏன்னா மக்கள் வந்து இவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும், எந்த ஒரு லஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்கள் கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது வந்து எப்படி பிராக்டிக்கலா வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கறது ஒரு அனுபவம் மிகுந்த நீங்க படிப்படியா நான் வந்து விஜய் வந்த அன்னையில இருந்து ஏறக்குறைய 30-40 இன்டர்வியூ கொடுத்துருக்கிறேன். எல்லாத்துலேயும் விஜயை நான் அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது தவிர கரூர் நிகழ்ச்சியில விஜய் பேர்ல பழி கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தவங்க அதுக்கு வேண்டிய ஒரு சதி திட்டத்தை தீட்டி அவர் பேர்ல பழி வர்றதுக்கு பார்த்தாங்க. அது வந்து மகத்தான தவறு. அது மக்கள் புரிஞ்சுக்கணும், மற்றவங்களும் எல்லாரும் புரியும். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு முதல்லலாம் நான் அண்ணா காலத்தில் இன்னும் சொல்ல போனால் 84-85 வரைக்கும் கூட கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்கறதுக்கு இல்லை. கூட்டம்னு போட்டு தகவல் சொல்லிட்டா அவங்க பாதுகாவல் கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய வேலை. அதுதான் பண்ணுவாங்க. கருணாநிதி காலத்தில் தான் வந்து என்ன பண்ணாரு, கொஞ்சம் பார்த்தாரு. எல்லாரும் வந்து கருணாநிதி போட்டு நாராக பிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஊழல் லஞ்சத்தை தெருவா. அப்போ பார்த்தாரு, இது இவங்க வந்து ரொம்ப நம்மளை நாரடிச்சிடுவாங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து இனிமேல் கூட்டம் நடத்துறவங்க போலீஸ் பர்மிஷன் வாங்கி தான் நடத்தணும்னு கொண்டு வந்தார். அவர் காலத்தில் தான் அது வந்தது. ஆனால் அண்ணா காலத்தில் என்ன பண்ணாருன்னா, அண்ணா முதலமைச்சர் ஆனதும் சென்னையில் 100 டிவிஷன் இருந்தது. 100 டிவிஷன்லையும் ஒவ்வொரு டிவிஷன்லையும் 2 இடம் கூட்டம் நடத்துறதுக்கு ஒதுக்குனார். பப்ளிக் ஒப்பீனியன் வரணுன்றதுக்கு. பெரிய கூட்டமாக இருந்தால் மெரினால அந்த அரங்கம் சீரணி அரங்கம் அவரே இருந்து கட்டி அங்கே கூட்டம் நடத்துறதுன்னு வச்சுருந்தாங்க. அப்படி தான் அண்ணா பண்ணார். அதுக்கு முன்னாடி எல்லா காலத்துலேயும் அது இருந்தது. அந்த கடற்கரை கூட்டம்ன்றது எல்லார் காலத்துலேயும் அது இருந்துக்கிட்டு தான் இருந்தது. அதெல்லாம் நாசம் பண்ணி வீணாக்கி அந்த பப்ளிக் ஒப்பீனியனே போகக்கூடாதுன்றதுல காரணம், நான் தப்பு பண்ணுறதுக்குன்னு முடிவு எடுத்துட்டா இதெல்லாம் வெளியில் வெளிச்சம் போட்டு காட்டுருவாங்கன்றதுனால அதை எப்படியெல்லாம் மறைக்கிறது எப்படியெல்லாம் தடுக்கிறதுன்றத கருணாநிதி திட்டம் போட்டு தான் அதெல்லாம் பண்ணிட்டார். அதனால் சிறிய கட்சிகள் ஒரு கட்சி வந்து தன்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இவங்க லஞ்சம் ஊழலில் பெரிய இடத்த ஆபாஸ் வரியெல்லாம் வாங்கி பெருசாக காட்டிக்கிட்டு உள்ளே இவங்க கூட்டம் நடத்துவாங்க. ஒரு சின்ன கட்சி கூட்டம் நடத்தணும்னா ஒரு சாதாரண கூட்டம் நடத்துறதுக்கு கூட முடியாது. போனால் ஒரு ஹோட்டலில் தான் நடத்தணும், அதுக்கு பல்லாயிரக்கணக்கில் பணம் கொடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு. அதனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் திடலில் தான் கூட்டம் நடத்தணும், சந்து முனையில் தான் கூட்டம் நடத்தணும், எல்லா இடத்துலையும் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. இவங்க தான் இதை கொண்டு வந்து பப்ளிக் ஒப்பீனியனே உருவாகக்கூடாதுன்றதுக்காக பண்ணவங்க இவங்க தான். அதனால் கரூரில் நிகழ்ச்சியில் வந்து வேணும்னே ஒரு சிறிய
இடத்த காட்டி, கரூரில் அக்குவேரா அணிவேர் எனக்கு தெரியும். அந்த இடம் விட இதை விட சின்ன இடம் அவங்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடம் ஈரோடு போகிற ரோட்டில் போட்டாங்க. இந்தாண்ட கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் போட்டிருந்தா கூட அது இப்படி போகும், மூலையில் இப்படி 2 கார்னராக போகும். அதில் அது கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் பெரிய ரோடாக இருக்கும். இந்த சின்ன ரோட்டில் கொடுத்து கூட்டத்தை இது பண்ணி, கூட்டத்தில் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி பழியை கொண்டு வந்தாங்க. அப்போ நான் வந்து பேட்டி கொடுக்குற போது சொன்னேன், இதில் வந்து விஜயனுடைய தவறு எதுவுமே கிடையாது, ஆளுங்கட்சியின் தவறு, அதிகார வர்க்கத்தினுடைய தவறுன்னு தான் இருக்குது. அவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். இதில் விஜய்க்கு எந்த வேலையும் கிடையாது. அவர் கூட்டம் நடத்துகிறவங்க வந்து போய் கூட்டத்தை சரி பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அப்பையிலேருந்தே நான் பேட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் இப்போ வந்து இப்போ வர்றாரு, என்ன நடக்குது, ஒன்றும் இல்லை, அது பாட்டு கூட்டம் நடக்குது, போகுது வருது. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் அழைச்சிட்டு ஆரம்ப காலத்தில் நான் தான் போன போது எந்த இடத்துலையும் பர்மிஷன் கிடையாது. அது போவோம் சாயங்காலம் 5 மணிக்கு பிறகு தான் கூட்டத்துக்கு அப்போ கிளம்பினா விடிய காலையில் 6-7 மணி வரைக்கும் கூட்டம் நடக்கும். பகலில் பூரா ரெஸ்ட்டில் இருப்பாங்க, அந்த வெயிலில் எல்லாம் போக வேண்டாம் அப்படின்றதுக்காக இருந்துட்டு ரெஸ்ட்டில் இருந்துட்டு ஒரு 4 மணி 5 மணிக்கு கிளம்பி கூட்டம் போவோம், அது பாட்டு நடக்கும். இப்போ இவங்க வேணும்னு கடுமையான வெயில், அதுவும் மார்ச் ஏப்ரலில் கடுமையான வெயிலில் பகலில் தான் கூட்டம்னு சொல்லிட்டு போட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரவங்க போட்டு இதெல்லாம் பண்ணதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு சதி தான். அவரை வந்து பேசக்கூடாது, அவருக்கு கூட்டம் வரக்கூடாது, வர்ற கூட்டம் வந்து வெயிலாக இருக்கணும், வராமல் இருக்கணும். அந்த வெயிலெலாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் கூட்டம் நிறையா வந்திருக்கும். நீங்கள் இது வந்து இன்னும் சொல்லப்போனால் இப்போ திராவிட இயக்கம்னு இவங்க சொல்கிறாங்களா, அண்ணா என்ன பண்ணார், அண்ணா காலத்தில் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணா வந்து கூட்டம் நடத்திக்கிட்டே வராரு. காலையில் திருச்சிக்கு வரணும், வர முடியல, தொழுதூரோடு வந்து நின்று போகுது. உடனே ஆர்டிக்கல் எழுதுகிற போது ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்காரு, தொழுதூர் சென்றேன் பொழுது விடிந்ததுன்னு எழுது. அப்படியெல்லாம் இருந்ததை நீங்கள் ஏன் மாற்றினீங்க? அதுக்குள்ளே ஒரு சதித்திட்டம் இருக்குது. அதனால் சதித்திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு சதி, மக்கள்கிட்ட பிரச்சாரம் போகாமல் இருக்கிறதுக்கு சதி, எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் நாசம் பண்ணீங்க. இன்னும் வேடிக்கை என்னென்னா, ஜெயலலிதா காலத்தில் கேபிள் டிவி அரசுடன் ஆக்கினதுக்கும் உடனே அந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு போய் கருணாநிதிக்கு கவர்னர் பங்களாலே உட்காந்துட்டு நீங்கள் சட்டத்துக்கு இது கொடுக்காதீங்க, பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு உட்காந்து ஒரு கேபிள் டிவிக்கு. அது மாதிரி குடும்பத்துக்காகவே ஆட்சியை கொண்டு வந்து நாசம் பண்ணவங்க நீங்கள் வந்து இதை பற்றியெல்லாம் பேசுகிற உரிமை எந்த காரணத்துக்கும் உங்களுக்கு கிடையாது. இதை வந்து திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் அதுக்கு தெரியும். உங்கள் கூட இருந்து கொள்ளையடிக்கிறவங்க வேணால் அதை சொல்லாமல் இருக்கலாமே தவிர, அல்லது உங்கள் கூட இருந்து பாகம் வாங்குறவங்களுக்கு, அல்லது நீங்கள் அப்பப்போ மானியம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் வாய் அடைச்சி வச்சுருப்பீங்களே தவிர, இளைஞர்கள் மற்றவர்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் போகாது. தெரிஞ்சதனுடைய விளைவாக வந்து மக்கள் இப்போ தெளிவாயிட்டாங்க. இனி ஒரு தடவை உங்கள்கிட்ட ஏமாறவே மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்துட்டு அந்த பெரிய கட்சிகள் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு இருந்தாலும் கூட விஜய் அவர்களாலதான் இந்த கூட்டம் கூடுச்சு, சோ அவரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்கலாம், உடனே வந்து மற்றவங்களை அக்யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் மக்களிடையே நிலவிட்டு வருது. சோ இன்னைக்கு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த கேபிள் டிவி பத்தி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்து தோணுது. இப்போ ரீசெண்டா ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு செய்தி ஒரு நிறுவனம், ஒரு தொலைக்காட்சி வச்சுக்கோங்களேன், அந்த சேனல் வந்து ஒரு விமர்சனத்தை, ஒரு நடுநிலையான ஒரு விமர்சனத்தை வந்து விஜய் அவர்கள் மேல, ஒரு ஆளும் கட்சிக்கு மேல வச்சிருக்காங்க. சோ அந்த சேனல்ல வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா கேபிள் டிவில வந்து தடை பண்ணியிருந்தாங்க. சோ இது வந்து கருத்து சுதந்திரத்தை தமிழ்நாட்டுல வந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்து, அதுக்கு அடுத்த நாள் வந்து மறுபடியும் அந்த சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த வந்து விஜய் அவர்களுடைய அரசியல்ல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு சேனல் மேல வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு நிறைய அதை வந்து தடை பண்றக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேனல் நல்லா எல்லா விஷயத்தையும் போட்டுறது, அது சேனல் போடுறாங்க. இப்போ இவங்க குறிப்பிட்ட இதுக்கு ஒரு நாள் தடை இவங்க போட்டாங்கன்றத நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் ஸ்டாலின் காலத்தில், இவங்க காலத்தில் போட்ட அதிகாரிகள் தான் இங்கே இருக்காங்க. வேணும்னு விஜயினுடைய காலத்தில் அவர் பேர்ல குற்றச்சாட்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அலும்பு பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்ப விஜயோட நாலேஜுக்கு போகாம இது வந்து அலும்பு. இப்போ மின்சாரம் திடீர்னு கட் பண்றாங்கன்னா, மின்சாரம் எப்படி கட் பண்றாங்க, எல்லாம் பழைய ஆட்கள் அப்படியே அந்த படந்துன்னு கொட்டை போட்ட அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. கொள்ளையடிச்சவங்க, கொள்ளையில பாகம் வாங்கினவங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு பொறுக்கலை, ஒரு நல்ல ஆட்சி வந்துச்சு, நம்ம இனிமேல் கொள்ளையடிக்க முடியாது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற கவலையில் கூட ஒரு கெட்ட பேரை உருவாக்கும்னு பண்ணலாம். அல்லது
திமுகவினுடைய அனுதாபியா பல அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆட்சி பேர்ல கொட்டை பேர் வர்றதுக்கு இதெல்லாம் சரி பண்றதுக்கு நீங்க வந்து எந்த குற்றச்சாட்டை இருந்தாலும் ஒரு 6 மாதம் விட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன பார்க்குதுன்னு பார்த்தா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். பெருந்தலைவர் காமராஜர் திமுக ஆட்சிக்கு வந்தபோது சொன்னாரு, யாரும் எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு 6 மாதம் இந்த ஆட்சி நடக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம அதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டாரு. அதே வார்த்தையை நீங்க சொன்னீங்களே தவிர அவர் இருந்த மாதிரி நீங்க இல்ல. வார்த்தை மாத்திரம் அவருடைய வார்த்தை. ஆனா உங்களால Follow பண்ணல. 6 நேத்து அவர் சொன்ன மாதிரி 6 நாள் கூட உங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. காரணம் அவ்வளவு அரிப்பு. அதனால இதை வந்து யார் பண்ணதுன்றதை வந்து நல்லா உணர்ந்து பார்க்கணும். இப்போ தேவை இருக்கு. இப்போ இந்த விஜய் பத்தி குறை சொல்றதுக்கு அந்த அந்த நிறுவனத்தை வந்து ஒரு நாள் ஆஃப் பண்றதுக்கு ஒரு தேவையும் இல்லை. நடக்கிறது விஜய்க்கு அவ்வளோ அவசியமும் கிடையாது. அதனால இதோ ஒரு அதிகாரிகள் அதை பண்ணியிருக்கலாம். அல்லது அந்த சேனல்லே ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு பழிய இந்த பக்கம் போட்டிருக்கலாம். எது உண்மை என்பது ஆய்வுக்குரியது. அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டியது. ஓகே சார். தொடர்ந்து நிறைய கேள்விகளுக்கு சரியான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நல்லது. வணக்கம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் இஎம்ஐ.